Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் அவுட்புட் பேஸ்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இது 3 மார்க் क्वेश्चंसா வரலாம், 2 மார்க் क्वेश्चंसா வரலாம், ஈவன் 1 மார்க் क्वेश्चंसா கூட வரலாம். ஓகேவா? நான் எடுத்திருக்க சாம்பிள் பேப்பர் CBSE அகாடமிக்ல இருந்து எடுத்த சாம்பிள் பேப்பர்ஸ் தான் 2024-25 குரிய சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து அதில் क्वेश्चन நம்பர் 31 பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண போறது அவுட்புட் பேஸ்ட் क्वेश्चन தான் நான் நெக்ஸ்ட் 1 by 1 வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, குயிக்காக எப்படி ஒரு கொஷினுக்கு அவுட்புட் எழுதலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ பயப்படாமல் ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்காங்க. இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், ரைட்? செகண்ட், ஒரு எம்டி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வச்சு அந்த டிக்ஷனரியை ஐட்ரேட் பண்ணி கீன்ற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூஸையும் கன்கார்டினேஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? அந்த எம்டி ஸ்ட்ரிங்கோட அந்த கீ வேல்யூஸையும் எடுத்து அதோட அட்டையும் சேர்த்து கன்கார்டினேஷன், ப்ளஸ்னால் கன்கார்டினேஷன் தானே, கன்கார்டினேஷன் பண்ணியிருக்காங்க. இது புரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்க கொஷின்ஸில் நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. அது str2. நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது str2. அப்போ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது str2 அப்படின்றப்போ str2 பாருங்கள், அதில் அசைன் பண்ணியிருக்கிறது str1ன்ற வேரியபிள். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் லூப். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஃபைன், அதை தான் நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கேன், ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு str2 வேணும், அதுதான் நம்மளோட அவுட்புட். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு டிக்ஷனரியை பாருங்கள், 3 வேல்யூஸ் இருக்குது, 3 ஐட்டம்ஸ் கீ வேல்யூ பேஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணாங்க. இந்த டி அப்படின்ற வேரியபிளில் கீயை கொண்டு போய் அசைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த str1ன்ற பிளேஸில் நம்மளுக்கு எம்டி ஸ்ட்ரிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு கீ எடுக்கிறாங்க. ஒரு கீயை ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூஸை தான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். டி ஆஃப் கீ அப்படின்றப்போ இந்த வேரியபிளில் நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இந்த இந்த கீன்றது ஜஸ்ட்டு கீ கிடையாது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தா தான். ஆப்பிள்ன்றது ஸ்டோர் ஆகாது. டி ஆஃப் கீன்றப்ப ஆப்பிள் கிடையாது, இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள், அதை தான் இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ டி ஆஃப் கீ அப்படின்றப்போ ஆப்பிள் அப்படின்றதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 15. அந்த 15ஓட நம்மளுக்கு என்ன வந்து ஆட் ஆகும் அப்படின்னா 15 ப்ளஸ் அட்டு. str d ஆஃப் கீன்றப்போ ஆப்பிளுக்கு நம்மளோட வேல்யூஸ் தான் எடுக்கும். அப்போது வேல்யூஸ் 15ஓட அட்டுன்ற சிம்பிளோட ஆட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை கொண்டு போய் str1ல் அசைன் ஆகிடும், ரைட்டா? இப்போது ஒவ்வொரு டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபார் லூப் அவுட்டே வெளியில் வரும். அது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம், ரைட்? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதி வச்சுக்கோங்க, 15 அட்டு. இங்கே வந்து /n வேறு கன்கார்டினேட் பண்ணிக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரியை ரீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் கீ பனானா, அதோட 7 வந்து ஆட் ஆகும். 7ஓட அட்டு நம்மளுக்கு ஆட் ஆகும், ரைட்? அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் 9 வரும், 9ஓட அட்டு ஆட் ஆகி நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ இது எல்லாமே str1ல் நம்மளுக்கு இருக்கிற வேல்யூஸ். ஓகேவா? இந்த str1 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபார்ல போட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸ்டார்டிங் ஃப்ரம்லேருந்து -1 வரைக்கும் ஸ்டெப் வேல்யூ -1ன்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 15 அட்டு கிடைக்கும், 7 அட்டு, 9 அட்டுன்னு சொல்லி கிடைக்கும், ரைட்? ஸ்டெப் வேல்யூ ஆல்வேஸ் -1ன்னு சொல்கிறோமா, ரைட்? அப்போ அட்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ str2ஓட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், 15 அட்டு, நெக்ஸ்ட் லெவலில் 7 அட்டு, 9 அட்டுன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம், ரைட்டாக? 15 அட்டு, 7 அட்டு, 9 அட்டுன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், predict the output of the following code, ரைட்? ஃபஸ்ட்டு ஒரு கொஷினில் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஜேயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷினை இவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கப்புறம் கான்ஃபிடண்ட்டாக மறுபடியும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறது ஜேவா. அப்போ ஜேயோட வேரியபிள் எங்கே இருக்குது, இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இன்னர் ஃபார் லூப்போட ரேஞ்சு 1ல் ஸ்டார்ட் பண்ணி i மாடுலஸ் ஆஃப் i. அப்போ ஐயோட வேரியபிள் என்ன, லைனில் இருந்து எடுக்கிற வேரியபிளை தான் நம்ம ஐயில் அசைன் பண்ணுறோம். அப்போ லைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டு தான். ஓகேவா?
இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு மாடுலஸ் வந்து கண்டுபிடிங்க. 4 மாடுலஸ் 5ஓட ரிசல்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 4 தான். ஏன்னா ரிமைண்டர்ன்றப்போ மோர் தென் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 4 தான் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 9 மாடுலஸ் 5 அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா ரிமைண்டர் வேல்யூ 4 கிடைக்கும். ரைட்டா? அதுக்கடுத்து 12 மாடுலஸ் 5 போட்டு பாருங்கள், நம்மளுக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 6 மாடுலஸ் 5 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டர் 1. 20 மாடுலஸ் 5 அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் 0. ஸோ நார்மல் டிவிஷன் ஆப்பரேஷன் தான். நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஐட்ரேஷன் பண்ணப்போ லிஸ்ட்டோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 4,2,1,0. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாடுலஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்னர் ஃபாலோப்பை ஐட்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் 1,4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு ஸ்டாப் வேல்யூ ஆல்வேஸ் -1ன்றது தெரியும். அப்போ 1லேருந்து 3, அப்போ 1,2,3 அப்படின்றது இருக்கும். நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜேக்கு அப்புறம் ஹேஷ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு சேர்த்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட்டா? அப்போது 1ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட்டு 1, 2, 3 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே கிடைக்கும். அதோட ஹேஷ் வரணும். அப்போ 1 ஹேஷ் 2 ரைட், ஹேஷ் 3 ஹேஷ் ரைட். ஸோ ஹேஷ் மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. ரைட்? இது எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படின்னா 1 ஹேஷு 2 ஹேஷு 3 ஹேஷ். ஓகேவா? இதை தான் வந்து அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். இந்த ஒரு ஹேஷ் மிஸ் பண்ணாலும் ஆஃப் மார்க் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சு ஹேஷ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இன்னர் லூப் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட்டு போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 9 கிடைக்குங்களா? ரைட்? அந்த 9 எடுத்து நம்ம மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா 4 கிடைக்கும். அகெயின் 1 to 4 நம்மளுக்கு கிடைக்கிறனால நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12 அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம மாடுலஸ் ஆஃப் 5 கொடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 2 வந்து கிடைக்கும். அப்போ ரேஞ்ச் என்ன இருக்கும்? 1,2. ஸ்டாப் வேல்யூ -1ன்றனால நமக்கு கிடைக்கிற லிஸ்ட்டு ஜஸ்ட் 1 தான். ஸோ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் 1 ஆஷ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஐட்ரேஷனில் நம்மளுக்கு வேல்யூ வந்து i = 6 இருக்குது. நம்ம மாடுலோ டிவிஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். ரைட்? 1,1ன்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எம்டி லிஸ்ட்டு தான் கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, எந்த ஒரு ஐட்ரேஷனும் நடக்காது, எம்டி லைனாக தான் கிடைக்கும். 5th ஐட்ரேஷனில் நம்மளுக்கு 20ன்ற வேல்யூ மாடுலஸ் ஆஃப் 5 போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வேல்யூ 0. ரைட்? இப்போயும் நம்மளுக்கு 1,0ன்னு சொல்லி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ரைட்? அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு எம்டி. ஸோ இங்கே அவுட்புட்டும் பிரிண்ட் ஆகாது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ இது ஃபஸ்ட்டு லைனில் கிடைக்கும். அகெயின் 4ன்றனால நெக்ஸ்ட் லைன்லேயும் நம்மளுக்கு 1,2,3 அப்படின்றப்ப ஆஷோட இன்க்ளூட் ஆகி நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். தேர்ட் லைனில் நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை இந்த லிஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் செக் பண்ணி தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது 3 மார்க் கொஸ்டின்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு 1 by 1 ஐட்ரேஷன் நான் காமிச்ச மாதிரி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஐட்ரேஷன் எழுதிக்கோங்க. கொஞ்சம் குயிக்காக ஐட்ரேஷனை எழுதிட்டு நீங்கள் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா?